யோகோஹமா துறைமுகம், ஜப்பான். ஒரு பெரிய கண்டெய்னர் அப்படியே கவிழ்ந்து விழுந்தது. உள்ளே இருந்தது என்ன தெரியுமா? சிவப்பு சந்தன மரக்கட்டைகள். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த மரம். துறைமுக தொழிலாளிகள் உடனே அவர்கள பாஸ் கிட்ட கூப்பிட்டாங்க. அந்த பாஸ் யாருன்னா மாஃபியா தலைவன். அவன்தான் அந்த மரத்தை வாங்கினான். சிறிது நேரத்தில் எல்லாரும் அதிர்ச்சியில நிலை கொள்ளாம போயிட்டாங்க. கண்டெய்னரில் ஒரு இந்தியக்காரன் உயிருடன் இருக்கிறான். இந்தியாவுல இருந்து ஜப்பான் வர 1 மாதம் 30 நாள். இது எப்படி சாத்தியம்? ஒரு மர்மம். மாஃபியா தலைவன் பயந்து போய் அந்த மனுஷனை பிடிக்க சொன்னான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மனுஷன் பெயர் புஷ்பா. ஜப்பான் வந்த ஒரே காரணம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு. மாஃபியா தலைவன் எண்ணிக்கையில் அதிகம்னு நினைச்சு புஷ்பாவை எதிர்கொள்ள போனான். ஆனா அவனுக்கு தெரியாது, புஷ்பா அவன் கொள்ளை அர்ப்பணிப்பு, ஒடாத பிடிப்பு. இந்த குணங்கள் தான் அவனை கொடூர குற்றவாளிகளுக்கு கூட பயங்கர எதிரியா மாத்திருக்கு. இந்தியாவோட ஆழமான காடுகள்ல ரொம்ப தரமான செஞ்சந்தன மரங்கள் இருக்கு. அங்கேதான் கதை ஆரம்பிக்கிறது. லோக்கல் போலீஸ் சீஃப் புஷ்பா பகையாளன். தொழிலாளி வேஷத்துல அவன் ஆபரேஷன்ல ஊடுருவிடுறான். செஞ்சந்தனம் வெட்டுற இடத்தை கண்டுபிடிச்சிடுறான். அடுத்த நொடி அவன் டீம் வந்து பெரிய ரெய்ட் பண்றாங்க. 230 பேர் கைது. அதுல ஒரு இளைஞன். அவன் அன்றே கல்யாணம் பண்றவன். புஷ்பா இந்தியாவுக்கு வந்திருக்கான். அவன் தன் கூட்டாளியோட அந்த இளைஞனை காப்பாத்த போறான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் எந்த விதமான நடவடிக்கையும் பார்க்காம தன் அதிகாரத்தை வச்சு அந்த மாப்பிள்ளையை விடுவிக்கிறான். ஆனா அவன் அடுத்த நடவடிக்கை. அவன் உடம்புல இருந்த காயங்களை பார்த்த உடனே புஷ்பாவுக்கு கோபம் வெடிச்சு போச்சு. அட கடவுளே, எல்லா தொழிலாளிகளுக்கும் அதே திண்டாட்டம். புங்கர் அவங்களை படு கொடுமையா அடிச்சு தொலைச்சிட்டான். அப்பவே புஷ்பா சூப்பரா ஒரு பிளான் போட்டாங்க. எல்லா இன்ஸ்பெக்டர்களையும் முன்கூட்டியே ரிட்டையர் பண்ணிட்டாங்க. சம்பளம், பென்ஷன், கொஞ்சம் கூட கைமாற போற லஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. புங்கர் 2 டவுட் கூட வந்தா சரியா பிடிச்சு போட்டுட்டாங்க. ஸ்டேஷன் வெறிச்சு போயிருந்துச்சு. அவங்க ஆளுகளே காணோம். சில நாள் கழிச்சு புஷ்பா அவரு காதலி சாலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க ஊர்ல ஒரு பெரிய வேபி வந்திருக்காங்க. மைய அமைச்சர், உயர் அதிகாரி. புஷ்பா முன்னாடி அவரு கட்சிக்கு பண உதவி பண்ணிருக்காங்க. அந்த நன்றி மறக்காம அமைச்சர். அடப்போங்க, புஷ்பாவுக்கு அழைப்பு. பெருந்தலைவர்னு சொல்லி அழைச்சாங்க. சும்மா அழைப்பு இல்ல, விழாவுக்கே. சீக்கிரமே புஷ்பா வந்தாச்சு. பக்கத்துல யாருன்னு பாருங்க, சபாநாயகர் சிதப்பா. அந்த சிவப்பு சந்தன கடத்தல் சாம்ராஜ்யத்தோட மூளை. அட ஐயோ, புகைப்படம் எடுக்கிற நேரம்ல என்ன நடந்ததுன்னா, அந்த மத்திய அமைச்சர் சனம் பார்க்கறத பயந்து புஷ்பாவுடன் படம் எடுக்க மாட்டேன்னு கிளம்பிட்டாரு. வைரல் ஆகிடும்னு பயந்து. என்ன அநியாயம்! புஷ்பாவுக்கு என்ன வலி? அவரு கௌரவம் காயப்பட்டிருச்சு. அங்கேயே நின்னு சிதப்பாவ காத்திருந்தாரு. சிதப்பா வெளியே வந்ததும் புஷ்பா சொன்னாரு, எனக்கு கஷ்டம் இல்லன்னு. அந்த அமைச்சர் என்னை அசிங்கப்படுத்தினாலும் படம் எடுக்க மாட்டேன்னாலும் சரியில்லைன்னு சொல்லல. அவரு பொண்டாட்டி ஷாலா படம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் சங்கடமாம். ஆனா பாருங்க புஷ்பா என்ன செஞ்சாருன்னா, புது அமைச்சரா சிதப்பாவ வைக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த அகம்பாவிய அமைச்சர பதவி நீக்கி எவ்வளவு காசுன்னு கேட்டா. சீதாபதிக்கு 100 கோடி கணக்குல தேர்தல் செலவு, லஞ்சம் எல்லாத்துக்குமா என்று ஒரு கணக்கு போட்டாங்க. அப்பவே புஷ்பா 500 கோடி கொடுத்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அட பாவி! முதல்ல கட்சி தலைவர் வேரா கிட்ட போய் சப்போர்ட் கேட்டாங்க. வேரா முதல்ல மறுத்தாங்க. ஆனா புஷ்பாவ சீதாபதிக்கு பின்னாடி இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே, அடேங்கப்பா, சோஃபா முழுசா காசு நிறைஞ்சி கிடந்துச்சுன்னா நம்புறீங்களா? அந்த சோஃபா காசு பார்த்த உடனே வேரா சீதாபதிக்கு முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. தேர்தல்ல லஞ்சத்துக்கு போன சிண்டிகேட் காசை திருப்பி வாங்க புஷ்பா சிவப்பு சந்தன மரத்து விலையை ஏத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் ஒப்பந்தம் பண்ணினாங்க. புஷ்பா விலையை ஏத்தினதும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சிரிச்சு கொட்டி சிரிச்சாங்க. குறைஞ்ச விலைக்கு கொடுக்க நிறைய பேர் இருக்காங்கன்னு பெருமையா சொன்னாங்க. ஆனா ஒவ்வொருத்தரையும் கோல் பண்ணி பார்த்தா எல்லாரும் முதல்ல புஷ்பா கிட்ட தான் போய் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதிர்ந்து போயிட்டாங்க. புஷ்பா இந்தியா முழுசும் இருக்கிற கடத்தல்காரங்களுக்கு ஒரே சப்ளையரா இருந்தாரு. டீல் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஓடோட முழு கடத்தல் சண்டிகாட்டையும் கூட்டி தேவையான பொருட்களை எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தாரு. அவருக்கு ராஜா மாதிரி அதிகாரம். லாரிகள் கூட்டம், ஆட்கள் கூட்டம் வேணும்னா எல்லாமே அவரு கையில். இந்த மகா ஆபரேஷன் செய்தி புங்காருக்கு போய் சேர்ந்துச்சு. ஒரு கடத்தல்காரனை பிடிச்சு லாரிகளை எல்லாம் எரிச்சு போட்டாரு. அந்த கடத்தல்காரனையும் பாலத்துல விழுத்தி கொன்னுட்டாரு. அந்த மிருகத்தனமான கொலை காரணமா சண்டிகாட்டே பயந்து போச்சு. புஷ்பாவுக்கு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் பயம். இந்த செய்தி சதாவுக்கு போய் சேர்ந்ததும் இந்த அட்டாக் புங்காரு தான் பண்ணிருக்கான்னு சந்தேகப்பட்டாரு. நேரம் வீணாக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிப்போய் புங்காரும் புஷ்பாவும் சமாதானம் பண்ணிக்கணும்னு கெஞ்சினாரு. சதாப்பா கிட்ட முன்னாடி அடங்கி போன அவமானத்துக்கு புங்காருக்கு இன்னும் சினம் இருந்தா அங்கேயே உடைகளை கழட்டி என்ன பெரிய விஷயம்னு காட்டினாரு. சீதா உழைப்பு புங்வேர் சமாதானம் பண்ண மறுத்தான். புஷ்பா எல்லாருக்கும் முன்னாடி பொதுவா சாரி கேட்கணும்னு கண்டிஷன் போட்டான். அப்பதான் போர் நிறுத்தம்னு சம்மதிப்பான். சரக்கு போக்குவரத்துல இடையூறு பண்ண மாட்டான்னு சொன்னான்.
அதே சமயம் சிண்டிகேட் ஹெட் குவார்ட்டர்ல புஷ்பா புங்குக்கு சாரி கேட்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிருந்தான். ஆனா அவன் பொண்டாட்டி சீதா கேட்டதால சாரி சொல்ல ரெடி ஆயிட்டான். ஆனா புங் நல்லா சாரி கேக்குற மாதிரி நடந்துக்காம அவன் சாரி சொல்றதை சீக்ரெட்ல ரெக்கார்ட் பண்ணி பின்னாடி அவனை அசிங்கப்படுத்த பிளான் போட்டான். புஷ்பா குடிச்சு நல்லா மாத்திட்ட நிலையில போயிட்டு திடீர்னு திரும்பி வந்து புங்குக்கு பாடம் புகட்ட முடிவு பண்ணான். ஒரு கடுமையான தகராறு நடந்தது. கைதுபாண்டி சண்டையே வந்துடுச்சுன்னா சொல்லலாம். கடைசில புஷ்பா புங்வேர் இருவரும் ஒரு டீல் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிங்கிள் சிவப்பு சந்தன மரக்கட்டையாவது புங் பிடிச்சா புஷ்பா வேலைக்கு போயிடுவான்னு சொன்னான். ஆனா புங் பிடிக்க முடியலன்னா வேற சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொன்னான். அடுத்த ராத்திரி புங் ஒரு பிளான் போட்டான். சீரியஸா? காவால புள்ளைகள் புஷ்பா கூட்டாளி பொதுவா போற பாலத்தை பிடிச்சிட்டு நிறுத்திட்டாங்க. மணிக்கணக்கா காத்திருந்தாச்சு. ஆனா புஷ்பா அந்த பழைய வழியில வரலையாம். அடேங்கப்பா, கொள்ளைய பொருட்களை வெள்ளாற்று படுக்கையில காய்ஞ்சு போன ஆரோட வழியா அனுப்பிட்டாங்க. அத பார்த்ததும் பங்கர் டீம் ஓடி போய் டேய் பிடிச்சிட்டு வந்துருங்கன்னு விரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா புஷ்பா எல்லாத்தையும் முன்னாடியே எதிர்பார்த்துட்டான். 2 திட்டமும் வைச்சிருந்தான். ஒன்னு யானை படையே விட்டுட்டு வழிய பிடிச்சிட்டு நிறுத்திட்டான். இன்னொன்னு அணை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து நீரை திறந்துவிட்டு ஆரையே வெள்ளமா ஆக்கிட்டான். பங்கர் சும்மா இருப்பானா? இல்லையே. காரை விட்டு இறங்கி சாரி ஒரு மாற்று வழியா நடந்தே போனான். புஷ்பா லாரிகள் வரப்போற ரோட்டுல வந்த உடனே பாருங்க, குதிரை வண்டியில போற கிராமத்து மக்களை கொண்டு அந்த லாரிகளை அடைச்சிட்டான். அந்த கொள்ளைய பொருட்களை எல்லாம் பறிச்சிட்டு வெற்றி பெற்றவன் மாதிரி ரிப்போர்ட்டர்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தான். ஆனா அவனுக்கு தெரியல, அவன் பிடிச்ச மரம் சந்தனம் இல்ல, தேக்கு மரம். வெளியே பார்த்தா சந்தனம் மாதிரி இருக்குன்னு மட்டும். புஷ்பா சந்தனத்தை ஏற்கனவே அனுப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு பங்க்வேர் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. முந்தின இரவு அவன் பிடிச்ச கார்கள்லாம் புஷ்பாவோட வித்தையா இருந்துச்சு. ஒவ்வொரு காரும் சந்தனத்தால தான் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா மேல சாயம் போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. அது சும்மா கழுவினா போதும். அவன் பாடு வெறுங்காலி. இருந்தாலும் பங்க் சோர்ந்து போகல. முந்தின இரவு கொள்ளையில ஒரு மரக்கட்டையை எடுத்துட்டு வந்தாரு. புஷ்பா கூட்டணியில ஒரு கட்டை சந்தனம் போதும்னு சொன்னாங்க. இல்லன்னா புஷ்பா போகணும். ஆனா புஷ்பா ஒரு படி முன்னாடி. அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த காரோட கீழே வெடிகுண்டு வச்சிருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு பெருவிழா, ஒரு பெரிய விழா. அந்த சமயம் புஷ்பாவுக்கு ஒரு அற்புதமான செய்தி. அவரோட மனைவி திரவாலி கற்பமா. அடடா, என்ன ஒரு மகிழ்ச்சி! அவருக்கு ஆனந்தம் பொங்கி பொங்கி வந்தது. ஆனா அடுத்த நிமிஷம் காலையிலேயே ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் கஷ்டம். புஷ்பாவுடைய உடன்பிறவா சகோதரியின் மகள் காவேரி விழா உடைய நெஞ்ச சில கெட்டவங்களால திண்டாடிட்டா. அவங்க காவேரிய உயிரையே பார்க்க போறாங்க. அப்போ விழா உடைய நெஞ்ச புஷ்பா ஒரு தெய்வம் போல வந்து அந்த கெட்டவங்களை அடிச்சு துவைச்சிட்டாரு. அவரு காவேரிய காப்பாத்திட்டாரு. சீக்கிரமே காவேரிய அப்பா மோகன் வந்தாரு. புஷ்பாவுடைய அரை சகோதரர். இவங்க 2 பேருக்கும் முன்னாடி கடுமையான சண்டை. மோகன் எப்பவும் புஷ்பாவை வெறுப்பா பார்த்தாரு. காவேரிய கௌரவத்தை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா புஷ்பாவை அவமானப்படுத்தினாரு. அங்கேயே அவருக்கு அவமானம். ஒரு சட்டை பிள்ளையா சொல்லி கிள்ளினாரு. புஷ்பா கடுப்பா போய் மோகனை அடிக்க போனாரு. அப்போ சாலி அவரு அம்மா வந்து சமாதானப்படுத்தினாங்க. சரி சரி, பாருங்க, அந்த பிள்ளைங்க குறும்புக்காரங்கன்னா என்ன? அரை தலையை மழிச்சு கிராமம் முழுக்க அவமானமா உலா வர வச்சாங்க. ஆனா அவங்க கண்ணுல ஒரு கடுப்பு, ஒரு வெறப்பு. கலாரியை பழிவாங்க ஏதோ திட்டம் வச்சிருக்காங்கன்னு நிச்சயம். அதே நேரம் அந்த செஞ்சந்தனம் லாரி லோடு சரியா டெலிவரி ஆச்சு. கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஒரு பெரிய கண்டெய்னர் முழுசும் காசு. டேய், அதெல்லாம் காட்ட முடியுமா? புஷ்பா சாமர்த்தியமா அந்த பணத்தை சிதாப்பா கிட்ட அனுப்பி வச்சாங்க. எதற்கு? அவரு எலெக்ஷன் வெற்றிக்கு. லஞ்சம், அதிகாரம். அதனால்தான் சிதாப்பா ஜெயிச்சுட்டாரு. இந்தியாவுல 29 மாநிலங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. சரி, அப்புறம் என்னன்னா, அவர் நேரப்ல அலுவலகம் போகல, பேச்சு கொடுக்கல. முதல்ல புஷ்பா வீட்டுக்கு போனாரு. ஏன்? ஷாலு நீண்ட நாட்களா கனவு கண்ட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு. அவ்வளவுதான். கையாலா சண்டையில தோத்து போன ஹாண்ட் பங்கர் மனம் வெடிச்சு போய் சந்தனக்காடு நிறைஞ்ச கடப்பாறையில தனிமையில மூழ்கி போனான். அவனோட வெற்றியா நினைச்ச அந்த சந்தனக்காடு அவனுக்கு தோல்வியோட சின்னமா மாறிடுச்சு. மனசு உடைஞ்சு போய் முழு சந்தனக்காட்டையும் தீ வைச்சு எரிச்சு புரட்டி போட்டான். ஒரு பெருத்த வெடிச்சு அவனையும் சேர்த்து எரிஞ்சு சாம்பலா ஆக்கிடுச்சு. அவனோட அசுர எதிரி போன பிறகு புஷ்பா இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறிட்டான். அவனோட செல்வாக்கு எல்லாத்தையும் விட அதிகமா வளர்ந்துடுச்சு. சாரதா இப்ப அமைச்சரா இருக்காங்க. அவங்க புஷ்பாவுக்கு அருமையான உதவியாளரா இருந்து சந்தன வியாபாரத்துல அவனோட ஆதிக்கத்தை நிறுவி வைச்சாங்க. எதிர்பாராத விதமா புஷ்பா இன்னொரு சவாலை சந்திக்கிறான். அவனோட பொண்ணு காவேரி முன்னாடி அவனை அவமதிச்ச அந்த கும்பல்ல கிடனா பிடிபட்டு போயிட்டா. 200 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு கும்பல் கொலை மிரட்டல் பண்றாங்க. காவேரிய காப்பாத்தணும்னா மோகன் புஷ்பா கிட்ட உதவி கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா புஷ்பா காவேரி பத்தி தான் கவலைப்படறான். உடனே காவேரிய காப்பாற்ற போயிட்டான். புஷ்பா அடங்காத வீரனா இருக்கான்.
சீதாபதியும் வீராவும் புஷ்பாவோட அளவுக்கு அதிகமான துணிச்சல், ஆளுங்க கட்டளையை பேசாம மீறுற நடவடிக்கை எல்லாம் பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. அந்த காவ் கடத்தலுக்கு பின்னாடி இருந்த மூளை வேற யாருன்னு தெரியுமா? வீராவுடைய தம்பி பூகோவ். இவன் பேர் கேட்டா போதும், கெட்ட பழக்கம் எல்லாம் தெரிஞ்சிடும். சூதாட்டம், பெண்களோட சம்பந்தம், அதுக்கு மேல கொலைவெறி. சமீபத்துல தான் அடிச்ச கேஸ்ல சிறையிலிருந்து விடுதலையாயிருக்கான். இந்த கொடிய மிருகம்தான் வீரா குடும்பத்துல இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்க போற ஒரே உரிமையாளர். அவனை எப்படியும் காப்பாத்தணும்னு வீரா முடிவு பண்ணிட்டா. அப்புறம் சீதாபதி புஷ்பாவுக்கு போன் பண்ணி பூகோ பின்னால போகாதேன்னு கெஞ்சினாரு. ஆனா புஷ்பா கேக்கல. காவ் கிட்ட போய் சேர்றதுக்குள்ள என்னால என்ன வேணா பண்ணலாம். சீதாபதியோட போன் வைச்ச உடனே புஷ்பாவுக்கு வேற ஒரு போன். இந்த முறை பூகோ தானே போன் பண்றான். அவன் கிட்ட 10,000 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு மிரட்டினான். அதுவும் புஷ்பா சொந்தமா வந்து வாங்கணும்னு கட்டாயப்படுத்தினான். புஷ்பா சம்மதிச்சுட்டான். பணப்பரிமாற்றம் காலி கட்டிடத்துல மலை மேல நடக்கணும்னு ஃபிக்ஸ் ஆச்சு. ஹெலிகாப்டர்ல புஷ்பா வந்தாங்க. பணத்தை மேலேருந்து வீசிட்டாங்க. அப்புறம் கையில துப்பாக்கியோட இறங்கினாங்க. ஆனா பகத்காவேரிய சாதாரணமா கொடுக்க போறது இல்ல. அவருக்கு பழிவாங்கணும். புஷ்பாவை அசிங்கப்படுத்தி நொறுக்கணும். அந்த கொடிய நாள்ல அவருக்கு கிடைச்சாடி. அதை மறக்க முடியல. அப்புறம் பகத் கூட இருந்த பல டென்ஷன் டீம் வந்தாங்க. புஷ்பா கிட்ட அடி வாங்கினவங்க முதல்ல பயந்த மாதிரி நடிச்சாங்க. ஆனா அது நாடகம். அவங்களும் பழி வாங்க வந்தாங்க. முந்தைய சண்டையில பாடம் கத்துக்கிட்டாங்க. சட்டென்று புஷ்பாவை அடக்கி கை கால கட்டினாங்க. அப்புறம் அவங்க மாறி மாறி அடிச்சாங்க. ரொம்ப கொடூரமா. அதுல நின்னு போகல. காவேரிய புஷ்பா முன்னாடி இழுத்துட்டு வந்தாங்க. அவளை அவமானப்படுத்த புஷ்பா பார்வையில. புஷ்பா எதுவும் பண்ண முடியாம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டீம் சிரிச்சாங்க. ஜெயிச்ச மாதிரி கொண்டாடினாங்க. புஷ்பாவுக்கு பொறுமை அருந்தது. கட்டப்பட்டிருந்தாலும் பற்கள் கடித்து உயிர்ப்புடன் எதிர்த்தாடினான். அவன் ஆவேசம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. எதிரிகளை கடிச்சு அவங்க ஆயுதத்தையே பயன்படுத்தி தாக்கினான். ஒருவன் கையில இருந்த வாளை பறிச்சு தன்னை விடுவிச்சுக்கிட்டான். முன்னாடியே பயங்கரமா இருந்தவன் இப்போ நிறுத்த முடியாத அசுரன் ஆயிட்டான். ஒவ்வொரு கெட்டவனையும் அழிச்சுப்புட்டான். ஒருத்தரையும் விடல. கடைசி எதிரியை அழிக்க போறப்போ சதாவோட ஆளுங்க வந்தாங்க. சதா எவ்வளவு சொன்னாலும் பிசினஸ் நட்பு எல்லாம் பாதிக்கப்படும்னு எச்சரிச்சாலும் புஷ்பாவோடு ஒரு பொருட்டாக்கல. கடைசி கெட்டவனையும் அழிச்சுப்புட்டான். சில நாள் கழிச்சு வேறா தன் குடும்பத்துல கடைசி வாரிசையும் எழுந்துட்டு சோர்ந்து போயிட்டான். மோகனோ தன் கடந்த காலத்துக்கு குற்ற உணர்வுல வாட ஆரம்பிச்சான்.